இதோ மாப்பிள்ள தம்பியே வராரு. தப்பு நடந்துருச்சு தம்பி, தப்பு நடந்துருச்சு. அட பாவி, தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லாத, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல. எங்க மாப்பிள்ள தம்பியாவே ஏமாத்த பாக்குறியா? மாப்பிள்ள தம்பிக்கே துரோகமா? வெக்கமா இல்ல உனக்கு? நீ ஒழுங்கா கேப்பன் தானே மத்தவங்க எல்லாம் திருப்பி அனுப்புன. மன்னிச்சிடுங்க, தெரியாம நான் பண்ணிட்டேன். பொருளை கொடுக்காதீங்க, திருப்பி அனுப்பிடுங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. முதல்ல எந்திரிங்க. தம்பி, நான் இங்க விவசாயிங்க நன்மைக்காக தான் வேலை செய்யறேன். அவங்க எல்லாரையும் முட்டாள்னு நினைக்காதீங்க. நான் ஒண்ணு தரக்குற வேலை செய்யல. நீங்க என்கிட்ட விடுங்க மாப்பிள்ள, நான் இவனை பாத்துக்கிறேன். ஏமாத்துனவன சும்மா விடக்கூடாது. டேய் அடிங்கடா. தெரியாம நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் தம்பி. நான் மாத்தாராம்ஜி கிட்ட 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க செஞ்சத மாத்தாராம்ஜி கிட்ட நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மக்களை ஏமாத்துற உன்ன மாதிரி ஆளுங்களை அவங்க நிச்சயம் மன்னிக்கவே மாட்டாங்க. பாட்டாக், வெளியில அனுப்புங்க, வெளியில அனுப்புங்க, புரியுதா? ஐயா வணக்கம் ஐயா. என்ன வேணும் ஐயா? டே பைல வைடா. இஷ்டத்துக்கு பொருள் எடுக்க காசு யாரு கொடுப்பாங்க? எடுக்காதன்னு எத்தனை தடவை சொல்லுவானா? பட குழந்தைங்க கிட்ட இப்படி பேசாதீங்க. சரிங்க ஐயா.
கதவை மூடாதீங்க. நான் அவசியமா ஒருத்தரை பார்க்கணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். யார? எனக்கு காத்தியாயினி தேவியை பார்க்கணும். இந்த பாரு, ஜாக்கிரதை. மாதா ராம்ஜியோட பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன மன்னிச்சிடுங்க. அவங்க பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு இதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பார்க்க முடியாது. வெளியே போ. இங்க பாருங்க, நான் உங்களை ரொம்ப அவசியமா பார்த்தே ஆகணும். அவங்கள பார்க்கணும்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கணும். உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் எல்லாம் எதுவும் வாங்கல. அப்புறம் ஏன் வந்த? மேடம் அப்பாயின்மெண்ட் இல்லாம மந்திரில இருந்து தந்திரி வரைக்கும் யாராலையும் பார்க்க முடியாது. இங்க பாருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். ஒரே ஒரு தடவை என்ன அவங்கள பார்க்க விடுங்க. அட எவ்வளவு தடவை உனக்கு சொல்றதுமா? அவங்கள பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் இல்லாம அவங்கள பார்க்க முடியாதுமா. இது இது அவங்க தான் என்கிட்ட கொடுத்தாங்க. இத கொடுத்துட்டு அவங்க தான் என்ன வந்து அவங்கள பார்க்க சொன்னாங்க. இங்க பாருங்க, ஒரே ஒரு தடவை அவங்க கிட்ட சொல்லுங்க, என் பேர் ராதிகா. உள்ளவாமா. ஏன் இப்படி நடக்குது? எனக்கு என்னமோ நீங்க இங்கதான் இருக்கிற மாதிரி தோணுது. உள்ள போங்கம்மா. இப்படி போங்க. போங்க போங்க, கடிக்காது, போங்க. யாருமா நீங்க? யார பார்க்க வந்திருக்கீங்க? அது என் பேர் ராதிகா. நான் அது வந்து நான் முதலாளி அம்மாவை பார்க்கணும். அம்மாவை நீங்க இப்ப பார்க்க முடியாது. அவங்க முக்கியமான வேலையில இருக்காங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, இங்க உட்காருங்க, கொஞ்ச நேரம் காத்துருங்க, அப்புறம் பார்க்கலாம். ஏன் எனக்கு நீங்க இங்க இருக்கிற மாதிரியே தோணிட்டே இருக்கு? ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா எங்க இருக்கீங்க? என்னம்மா இது? உங்களை ஹாலில் தானே உட்கார சொன்னேன், அப்புறம் ஏன் உள்ள வந்தீங்க? அம்மா நில்லுங்கம்மா. அட ராதிகா, நீங்களா? நீங்க இங்க எப்படி? ஏன் உங்களை தடுக்கிறீங்க? மேடம் அவங்க உன்கிட்ட இப்ப யார் கேட்டா? அது சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, இந்த பொண்ணு இல்ல, ராதிகா மேடம்னு சொல்லு. யார் சொல்லு? ராதிகா மேடம். நீ இனிமே இவங்க கிட்ட எப்பவுமே மரியாதையை தான் பேசணும். எப்படி? மரியாதையா? இன்னும் ஏன் இங்க நிக்கிற? முதல்ல போ. சரிம்மா. நான் சொல்ல போற விஷயத்த நீங்க நிச்சயமா நம்ப மாட்டீங்க மாதாராம்ஜி. சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் மாதாராம்ஜி, இந்த கிராமத்துல நான் மட்டும் இல்ல, நீங்களும் பெரிய ஆள் தானே மாதாராம்ஜி. சத்தியமா சொல்றேன், ஒரு நொடியில நீங்க கோடீஸ்வரி ஆயிடலாம். கோடீஸ்வரியா? இப்போ உங்களுக்கு இந்த அகழ்வாடிக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த பசங்கள்லாம் போய் அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க.
ரொம்ப வீணடிக்கிறாங்க மாத்தாராம்ஜி. நீங்க நினைச்ச அந்த மண்ணை அப்படியே தங்கமாக்கிடலாம். டெல்லியில இருந்து ஒரு பெரிய பில்டர் வந்திருக்காரு. அவரு அந்த இடத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட ஆசைப்படுறாரு. உங்களுக்கே தெரியும் மாதாராம்ஜி, ஆக்ராவில் எத்தனையோ டூரிஸ்டுங்க வரதும் போறதுமா இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இடத்த கொடுத்தோம்னா நிறைய பணம் நமக்கு கிடைக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சுஷீல் பண்டிதர்னு அவர் கூட இடம் வச்சிருக்காரு. அவர் கூட இப்போ தான் அனுபவிச்சுக்கிட்டு வர்ற அந்த இடத்த அப்படியே இந்த ஆளுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாரு. தான் நினைச்ச மகா பண்டிதர் பதவி அவருக்கு வரல, அந்த இடத்த பில்டருக்கு கொடுத்துடலாம்னு இருக்காரு. இந்த இடத்த வித்து கொடுத்து நான் உங்களை கோடீஸ்வரி ஆக்காம விட மாட்டேன். அப்புறம் நீங்க என்ன பாராட்டாம விட மாட்டீங்க. இரு हनुमान सिंह, मुन्ना, அப்பா, அம்மா சொன்னாதான் இந்த நாய் கூட வந்து பாலை குடிக்கும், இல்லைன்னா அவ்வளவுதான். பார்த்தல எங்க வீட்டு பாலை குடிக்கிறதுக்கு கூட ஒரு தனி கௌரவம் வேணும்னு நினைக்கிறவன்னா, கௌரவம்னா என்னன்னு தெரியாத நீ என் முன்னால வந்து உட்காந்து வியாபாரம் பேசுற. இந்த மண்ணு உனக்கு வேணா தங்கமா இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க முன்னோர்கள் எங்களுக்கு அளிச்ச கௌரவம் இது மண் இல்லை, மக்களோட மரியாதை, மக்கள் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. கார்த்தியாயினி தேவியோட கௌரவம், கார்த்தியாயினி தேவியோட நம்பிக்கையை குலைக்கிற அளவுக்கு தைரியம் ஆக்ராவில் இருக்கிற யாருக்கும் இதுவரைக்கும் வந்ததில்லை. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மாத்தாராம்ஜி. நான் உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன். உங்களுக்கே நல்லா தெரியும் மாத்தாராம்ஜி, இது கவர்மெண்டோட இடம். நான் எதுக்காக சொல்றேன்னா, நேரம் வரும்போது இத கைமாத்தி விடுறது நல்லது இல்லையா? ஹனுமான் சிங், மேடம், அந்த மந்திரி தம்பிக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணு. என்ன மாத்தாராம்ஜி, என்ன நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. நான் அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேனே. இப்ப நீ போனை கட் பண்ணா ஹனுமான் சிங் உன் தலைய கட் பண்ணுவா. கவர்மெண்ட் இடமா இருந்தா எனக்கு என்ன, மந்திரி என்ன செய்வா? ஹலோ பேசு, உன் கையில தானே போன் இருக்கு. ஹலோ ஹலோ, நான் தான் அகர்வால் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் இங்க எதுக்கு வந்தேன்னா, எதுக்குன்னா மாதாராம்ஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படி நேரா வந்து நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சரி ஓகே. மாதாராம்ஜியை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. சரி, அப்போ நான் வச்சிடறேன். சரி. மந்திரி கிட்ட போன்ல பேசுறதுக்கு கூட உனக்கு தைரியம் இல்லை, என்கிட்ட மட்டும் தைரியமா பேசுறதுக்கு வந்துட்டியா நீ? இத பார், மரியாதையா இப்ப நான் உன்கிட்ட சொல்றத கவனமா கேட்டுக்க. இந்த முன்னா இருக்கான்ல, இவன் நான் ஊத்துற பாலை மட்டும் நக்க மாட்டான். எங்களோட இடத்து மேல யார் வந்து கண்ணை வைக்கிறாங்களோ அவங்க கண்ணை நோண்டி எடுத்துருவான். ஹனுமான் சிங், அம்மா, இவரை கொஞ்சம் மரியாதையோட வெளியில அனுப்பி வைங்க. இதுக்கப்புறம் எப்போவாவது
நம்ம இடத்து பக்கம் தலையை வச்சு படுத்தா கூட அந்த தலையை துண்டாடிடுவோங்கிறத சொல்லி அனுப்புங்க. நம்ம மரியாதையை கொடுத்து அனுப்புங்க. மன்னிச்சிடுங்க. அப்போ நான் கிளம்புறேன். அவர் வெளியில கொண்டு போய் விடுங்க. முன்னா சபாஷ் முன்னா. சின்ன முதலாளி மண்டிக்கு இன்னைக்கு வரலையா? இப்போ நான் சொல்றேன். மாதாராம்ஜி, சின்ன முதலாளி மண்டிக்கு வரலையா? இன்னைக்கும் அவன் மண்டிக்கு வரல. ஆமா. ஏன் வரல? உன் தலையெழுத்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வர நேரம் பார்த்து அம்மா என்னவோ ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம நீ ஒண்ணு பண்றியா? நீ இன்னொரு நாள் வாயேன். சரி, நான் இன்னொரு நாள் வரேன். விபா, விபா, உள்ள போய் விபாவை வர சொல்லுங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. என்னாச்சு ஹனுமான் சிங்? இதோ ரிங் போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்? ஃபோன் பண்ணேன், ஃபோன் ஆஃப்ல இருக்கு. அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? எங்க உன் புருஷன்? நத்தாவா இருந்து பெத்த என் தங்கம், அவன் பார்க்கதான் இவ்வளோ சிங்கரிச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு மண்டிக்கு கூட போகலையா அவன்? போனையே ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அது 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 அவர் வந்து ஏன் இவ்வளோ திக்குது? மிளகாவை கடிச்சிட்டு வந்தியா? நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. எங்க உன் புருஷன்? அவர் 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 வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டையாட போயிட்டானா? தினம் தினம் அவனை மனுஷனாக்கணும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு மிருகங்களை வேட்டையாட போயிட்டானா? ஹ, வா. என்னைக்குதான் அவன் பொறுப்பு புரிஞ்சுக்க போறான்? முட்டாள். என்ன பொண்ணுமா நீ? உன் புருஷனை உன் அன்பால மாத்த முடியலையா? ஏய் நில்லு. எங்க போயிட்டு வர? இது யாரு? இங்க எதுக்கு வந்தா? இவோ இவோ இவள நான் தான் கூப்பிட்டிருந்தேன். உங்களை பார்க்க தான் வந்தா. என்ன பார்க்க வந்துட்டு பார்க்காம எங்க போறா அவ? அது வந்து நான் அவளை கேட்டா அவ எனக்கு பதில் சொல்லட்டும். மாதாராம்ஜி, மாப்பிள்ளை தம்பி உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. மாப்பிள்ளை தம்பி போனா? உன் பேர் என்ன? அது ராதிகா. ராதிகா.